Pebbles Tamil. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ட்ராவலை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் தான் 12601. அதாவது இங்கேருந்து பெங்களூர் போகிற முதல் ட்ரெயினுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 35 வருஷமாக இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரெயின் ட்ராவலை உங்களுக்கு காண்பிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பெங்களூர் வரைக்கும் போகலிங்க, இங்கேருந்து தலச்சேரி வரைக்கும் தான் போகிறேன். இப்போ வாங்க அந்த ட்ரெயின் ட்ராவலை பார்க்கலாம். என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறது என்னோட மாஸ்டர் AR 12601 பெங்களூர் சென்ட்ரல் 810. வாங்க போகலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும்னா இங்கே எடுத்துங்க. டைம் 7:30 ஆகிடுச்சு. 8:10 என்னுடைய ட்ரெயின். வாங்க உள்ளே போகலாம். திருவனந்தபுரம், ஆலப்பி, பெங்களூரு எல்லா வண்டியுமே உங்களுக்கு ஈவினிங் தாங்க. 7 o'clock மேலே தான். ஓகே வியூவர்ஸ், இங்கே 5th பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ட்ரெயின் இருக்குது. வாங்க பார்க்கலாம். 5th பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே போர்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன கோச்சஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குன்ட்டு. இப்போ வாங்க இந்த 12601 MGR சென்ட்ரல் டு பெங்களூர் சென்ட்ரல் ட்ரெயின் ஜேர்னியை பார்க்கலாம். புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து ட்ரெயின் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. MGR சென்ட்ரலுக்கு அடுத்ததாக இந்த மெயில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இப்போ ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷனுங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:15. அரக்கோணத்துக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா வாலாஜார் ரோட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுங்க. டைம் 9:55. வாலாஜா ரோட்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போது நைட் ஜேர்னி நான் ஓவரால் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறதில்ல. மார்னிங் பாலக்காடு ரீச் பண்ண உடனே இந்த வீடியோவை நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேங்க. நைட்டு பிரேக் டைமில் வெளியே வரும்பொழுது 1 o'clock சேலம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பாலக்காடு ஜங்ஷன். பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:30. இதுக்கு மேலே உங்களுக்கு முழுக்க முழுக்க விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 4:30க்கு பாலக்காடு வந்தவங்க இப்போது 5:30க்கு ஷொர்ணூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குற இந்த மரத்தில் எப்பவுமே காலையில் வரும்பொழுது நிறைய கிளிகள், பல நாட்டு பறவைகள் இந்த மரத்தில் இருக்கும். அதை இங்கே வந்தால் நம்ம பார்க்கலாம், அதோட ஒலியை கேட்கலாம். இப்போது ஷொர்ணூர் ஜங்ஷனில் இருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கேரளா ட்ரெயின் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ், சீனரிஸ், ஸ்பீட் எல்லாமே தான் இந்த விஷுவலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஷொர்ணூர் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். கேரளாவோட இயற்கை காட்சியை ரசிக்கிறதே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக மலைகள் நிறையவே இருக்கும், அதே மாதிரி வயல் வரப்புகளும் அதிகமாகவே இருக்கும். எல்லாமே இந்த விடியற் காலையில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 தாங்க இருக்கும். ட்ரெயின் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி EMU அந்த மாதிரியான லோக்கோ தனி ரூட்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதே பெரிய வண்டிங்க தான் இங்கே பேசஞ்சர்ஸ் வண்டியாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பட்டாம்பி ரயில்வே ஸ்டேஷன். பட்டாம்பி ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:15. பட்டாம்பிக்கு அடுத்ததாக சீனரிஸ் ரசிச்சிட்டே வரும்பொழுது நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தது தான் பாரதப்புழா. இங்கே பாரதப்புழா ரொம்பவே ஃபேமஸ்ஸு.
அது தாண்டின உடனே ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க. குட்டிப்புறம் கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. இப்போது இந்த ட்ரெயினோட ஃபுல் வியூவை பார்க்கலாமா? எனக்கு முன்னாடி இன்ஜினுக்கு அப்புறம் 8 பெட்டி இருக்குது. அப்படியே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற 13 பெட்டியும் இருக்குது. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 21 கோச்சஸாவது இருக்கும் கம்பல்சரி. குட்டிப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினோட ஃபுல் வியூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குட்டிப்புறம் ஸ்டேஷனில் இறங்கினாலும் குருவாயூர் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக குருவாயூர் ட்ரெயினில் ஏறி குருவாயூரில் இறங்குறது ஒரு ஸ்டைல்னால், இந்த குட்டிப்புறத்தில் இருந்தும் நீங்கள் போகலாம். அது வெளியில் உங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது. இங்கே காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது. மிஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. ஜேர்னி வைஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கிறதாங்க திரூர் ரயில்வே ஸ்டேஷன். திரூர் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:30. இப்போது திரூர்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக ட்ரெயின் இப்போது கிராஸ் பண்ணுறது தான் தானூர். இந்த ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் நிற்குங்க. தானூர் கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:40ங்க. தானூருக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க பரப்பனங்காடி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ டைம் 6:53. பரப்பனங்காடி தாண்டும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்தது தாங்க இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இது கண்ணூர் டு எர்ணாகுளம் போகிற ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ரூட்டில் ட்ரெயின் ட்ராவல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ட்டு. நிறைய பாலங்கள், இந்த கூட்ஸ் வண்டி எல்லாமே கிராஸ் பண்ணி போகிற ஸ்டைலு, இதோட வேகம், இது எல்லாமே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஜேர்னியில். அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்க போகிறது தாங்க இந்த ஃபரூக் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே வியூவர்ஸ், இப்போது ட்ரெயின் இந்த கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 7:30ங்க. கோழிக்கோடு வந்து மலபாரில் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனுங்க. கேலிக்கேட் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து வயநாடு போகிறவங்கெல்லாம் போகலாம். இந்த மெயிலில் போனீங்கன்னா நீங்கள் மூகாம்பிகை பெங்களூர் ரீச் பண்ணுறவங்களாம் ரீச் பண்ணலாம். இங்கேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுல்தான் பத்தேரிக்கு, ஊட்டிக்கு எல்லாமே பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது. இப்போ வாங்க நம்ம கோழிக்கோட்லேருந்தும் இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், கேலிக்கேட்லேருந்தும் இப்போது இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் 10 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்திருக்கு. இப்போ வாங்க அடுத்து என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்றதை அப்படி இந்த ஜேர்னியில் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கண்ணூர் கோயம்புத்தூர் பேசஞ்சர்ஸ் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் உண்மையிலேயே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின்னே சொல்லலாம். இந்த ட்ரெயின் மதியம் 1:45க்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகுங்க. அடுத்ததாக இப்போது ட்ரெயின் நிற்கிறதாங்க கொயிலாண்டி ரயில்வே ஸ்டேஷன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clockங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னும் 2 ஸ்டாப்பிங் தான் இருக்குது. கொயிலாண்டி தாண்டி இந்த பாலங்கள்லாம் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா வடகரா ரயில்வே ஸ்டேஷன். வடகரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணும்போது உண்டான கரெக்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா 8:10ங்க. இந்த வடகரா ரயில்வே ஸ்டேஷன் நான் வந்து ரீச் பண்ணும்போது நிறைய பேசஞ்சர்ஸ் இங்கே இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் தாங்க. 8:25க்கு இங்கே வந்தே பாரத் வருதுங்க. இது கரெக்டாக எங்கேருந்து எங்கே போகுதுன்றது நான் சொல்கிறேன். வந்தே பாரத் பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பரசுராம் எக்ஸ்பிரஸ்ஸு.
பரசுராம் எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த மாஹி ரயில்வே ஸ்டேஷன். மாஹி 8:45. நீ சொல்லு என்ன ஸ்டாப்பிங்? 8:45. மேகி. மாஹி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்தா இப்போ நீங்கள் பார்க்குறது மாஹி பிரிட்ஜுங்க. 20631 மங்களூர் டு திருவனந்தபுரம் வந்தே பாரத் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்ணூர் விட்டால் இந்த ட்ரெயின் கோழிக்கோட்டில் தாங்க நிற்கும். அங்கே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணவங்க எல்லாருமே பரசுராம் எக்ஸ்பிரஸ்க்கு தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் தலசேரி பஸ் ஸ்டாண்ட். இது தலசேரி மார்க்கெட். தலசேரி ரயில்வே ஸ்டேஷன். ஓகே வியூவர்ஸ், இந்த தலசேரி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்த ட்ரெயினுக்கும் டாட்டா சொல்லிடலாம். ஓகே வியூவர்ஸ், நேற்று நைட்டு 8:10க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே 9 o'clock நான் இந்த தலசேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Pebbles Tamil.